சபரிமலை சீசன் துவங்க உள்ள நிலையில் பக்தர்களுக்கு இரு மாநில எல்லையான குமுளி கம்பமெட்டு பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேனி மற்றும் இடுக்கி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டம் தேக்கடியில் நடைபெற்றது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி, இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள், விவரங்கள் என்ன? புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயில் பாத்தீங்கன்னா வர்ற 17ஆம் தேதியிலிருந்து மண்டல பூஜைக்கான முதல் நாள் ஆரம்பிக்குது. இதற்காக பாத்தீங்கன்னா அதற்கு முந்தைய தினமான 16ஆம் தேதி சபரிமலையில நடை திறக்கப்படுகிறது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் சபரிமலைக்கு செல்வாங்க அப்படிங்கிறது குறித்து எண்ணம் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இவங்க செல்லக்கூடிய முக்கிய வழித்தடம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்க குமுளி கம்பமெட்டு சாலை வழியாக அதிக பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி செல்லக்கூடிய பக்தர்களுடைய பாதுகாப்பை கருதி அவங்களுக்கு உண்டான சுகாதாரம், அவங்களுக்கு உண்டான குடிநீர், உணவு மற்றும் பாதுகாப்பு போன்றவற்றுக்கு எல்லாத்தையுமே இரு மாநில மாவட்ட ஆட்சியரும், அதாவது தேனி மாவட்ட ஆட்சியரும் இடுக்கி மாவட்ட ஆட்சியரும் 2 பேரும் இன்னைக்கு தேக்கடியில அரசு அதிகாரிகளோட ஒன்றிணைந்து என்னென்ன பக்தர்களுக்கு வசதி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆலோசனை பண்ணாங்க. இதுல பாத்தீங்கன்னா கம்பமெட்டு வழியா செல்லக்கூடிய ஒரு வழிப்பாதையும், அதாவது இங்க இருந்து சபரிமலைக்கு செல்றவங்க கம்பமெட்டு வழியாகவும், சபரிமலையில இருந்து கீழே இறங்குறவங்க குமுளி வழியாகவும் இவங்க இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா வர்ற பக்தர்கள் ரொம்ப பாதுகாப்பாக வரணும் அப்படிங்கறதுலயும் உறுதியா இருக்காங்க. இடையில வண்டியை நிப்பாட்டி ஆங்காங்கே நிப்பாட்டி பக்தர்களை இறக்கி விடுறது போன்றவற்றை தவிர்க்கப்பட வேண்டும். எந்த ஒரு விபத்தோ எந்த ஒரு அவசரமோ உடனே அருகில் இருக்க காவல் நிலையத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது 2 மாநில அரசும் சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம வர்ற பக்தர்கள் மிக பாதுகாப்பாகவும் அரசு கொடுக்கிற வழிகாட்டுதல் பிரகாரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்துல முடிவெடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.